திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, புனித அம்ப்ரோஸ் அன்பிய இறைமக்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். தளராம் மனதுடன் நம்பிக்கையோடு செய்யும் இறைவேண்டல் நிச்சயமாக கேட்கப்படும் என பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய வார்த்தை வழிபாடு இடைவிடாத ஜெபம் இறை அருளை பெற்றுத்தரும் என்ற சீரிய கருத்தை நமக்கு வழங்குகின்றது. விடுதலை பயண நூலில் மோசேயின் கரங்கள் உயர்ந்திருந்தபோது இஸ்ரேல் மக்கள் வெற்றியை கண்டனர். இறை இயேசு உவமைகளின் மூலம் நம்மை தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கின்றார். கைம்பெண் தன்னுடைய இடைவிடாத முயற்சியினால் நேர்மையற்ற நடுவரிடமிருந்து நல்ல தீர்ப்பை பெறுகிறார். இவ்வாறு நீதியுள்ள இரக்கமுள்ள கடவுள் தம்மிடம் இடைவிடாது மன்றாடுவோரின் மன்றாட்டை நிச்சயமாக கேட்பார் என்பது உறுதி. இயேசு தன் பணிவாழ்வு முழுவதும் தந்தையோடு ஜெப உறவில் நிலைத்திருந்தார். காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நிகழ்வையும் தொடங்கும் முன்பும் ஜெபித்தார். எனவேதான் திருத்தூதர் பவுல் கூறுகிறார், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் என்று. நமது கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஜெபம், விடாமுயற்சி என்ற ஆயுதங்களால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும் என்பதை உணர்த்துகின்றது. இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்தில் இடைவிடாது ஜெபிக்க கடவுளிடம் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையுடன் அவரை நாடவும் வேண்டிய வரங்களை பெற்றிட நம்பிக்கையுடன் பங்கு கொள்வோம். திருப்பலி கருத்துக்கள். ஐசக் சங்கீத் தனது 28வது பிறந்த நாளிலே இப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். மேலும் ஜான்சி ராணி தன்னுடைய பிறந்த நாளிலே இப்பலியை நன்றி பலியாகும். சேர்லின்
தனது 2வது பிறந்த நாளில் இப்பலி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இவர்களை வாழ்த்துவோம். தொடர்ந்து இறை ஆசிர்வாதம் அவர்களோடு தங்க வேண்டும் என்றும், இறைவன் தாமே அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை அருள வேண்டும் என்றும், அவர்கள் தொடர்ந்து தங்களையே இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வாக வாழ இறைவன் அருள் தர வேண்டும் என்றும் இத்தெய்வீக பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் ஜான் பிரகாஷ் மற்றும் ராஜாத்தி அக்மோனியா குடும்பத்தினர் இப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நாமும் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து அவருடைய இறைக்கரம் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று இத்தெய்வீக பலியிலே நம் ஒவ்வொருவருக்காகவும் நாம் இத்தெய்வீக பலியிலே மன்றாடுவோம். மேலும் இப்பலியானது நம்முடைய வாழ்ந்து மறைத்த ஜான் பால், ஜோசப், அண்ணா மேரி, டெய்ஸி, பேத்தலின், லூர்து மேரி என்கின்ற கஸ்தூரி மற்றும் அலெக்சாண்டர் இவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. உள்ளத்தின் பெருமகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய பலியிலே நாம் இணைவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 29ஆம் ஞாயிறிலே நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். முன்னுரையிலே நாம் வாசிக்க கேட்டது போல இன்றைக்கு நமக்கு இறைவன் தரக்கூடிய செய்தி, இதோ என்னாலும் இறைவேண்டல் செய்யக்கூடியவர்களாகவும் அந்த இறைவேண்டலில் நம்பிக்கை உடையவர்களாகவும் தொடர்ந்து நம்முடைய இறைவேண்டலிலே நாம் இருக்க அழைப்பு விடுக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் ஜெபிக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். ஆனால் எல்லா நேரங்களிலும் நாம் தொடர்ந்து மனந்தளராமல் தொடர்ந்து ஜெபிக்கின்ற மக்களாக இருக்கின்றோமா என்கின்ற கேள்வியை எழுப்புவோம். இதோ நாம் தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்பாமல் மனம் தளர்ந்தவர்களாக, நாம் கேட்டது கிடைக்காத பொழுது நாம் அந்த ஜெபத்திலே ஈடுபடாதவர்களாக இருந்த தருணங்களை எல்லாம் எண்ணி பார்த்து அதற்காக தெய்வீக பலியிலே நாம் மன்னிப்பை இறைவனிடத்திலிருந்து இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ் ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் அடிமை வாழ்வில் விழுந்து கிடந்த இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் தம்மை தாம் தேர்ந்து கொண்டவர்களோடு தன் உடனிருப்பை வெளிப்படுத்தி தன் மக்களுக்கு தனது மீட்பின் பணி வாயிலாக இறைவாக்கினர்களோடு மாபெரும் சக்தியாக தன்னை வெளிப்படுத்தும் இறைவனின் குரலுக்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் வெற்றியடைந்தனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 8 முதல் 13 வரை. அந்நாட்களில் அமலேக்கியர் ரபிமிதில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறிச் சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறு பக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி முறியடித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே, எனக்கு உதவி. 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 மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே,
உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழலாவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவை எந்த சூழ்நிலையிலும் தரளார மனத்துடன் இறை வார்த்தையை கற்றுக்கொண்டு அது நிலைத்து நின்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி செய்கிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 மேலும் 4 முடிய. அன்புக்குரியவர்களே, நீர் கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடமும் கற்றாய் என்பதை உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகின்ற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்று போவதை முன்னிட்டு அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அருவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீர் கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 18 இறைவாக்கியங்கள் 1-8 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரை இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 29ஆம் ஞாயிறிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் மக்களாக, இறை வேண்டல் செய்யும் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனால் இந்த ஜெபிக்கக்கூடிய இந்த மனநிலையை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோமா? இந்த ஜெபிக்கக்கூடிய இந்த மனநிலையில் அல்லது இந்த இறை வேண்டலில் நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்று இன்றைக்கு ஆழமாக சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கப்படுகின்றோம். குறிப்பாக இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ அந்த ஓமையை, குறிப்பாக நேர்மையற்ற அந்த நீதி தலைவருடைய ஓமையையும் கைம்பெண்ணுடைய ஓமையும் நமக்கு என்பித்து காண்பிக்கின்றார். நம்முடைய இறைவேண்டல் எப்படிப்பட்ட இறைவேண்டலாக இருக்க வேண்டும், நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும், அந்த ஜெபிக்கக்கூடிய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே நாம் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த ஓமை வாயிலாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் குறிப்பாக 5ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். இதோ இந்த கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால், மீண்டும் மீண்டும் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் இதோ நான் அவருக்கு நீதி வழங்குவேன் என்று அந்த நீதி தலைவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இறை வேண்டலின் தேவையை உணர்ந்து நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த இறை வேண்டலிலே நாம் நம்பிக்கை உடையவர்களாக, குறிப்பாக மனம் தளராமல் மீண்டும் மீண்டுமாக
இறைவனை நாடி தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைப்பெடுக்கப்படுகின்றோம். மனம் தளராமல் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக தொடர்ச்சியாக நாம் இறைவனை நாடி தேட அழைப்பெடுக்கப்படுகின்றோம். பற்று உறுதியுடன் ஜெபிக்க அழைப்பெடுக்கப்படுகின்றோம். இதோ வற்புறுத்தி நம்மையே நாம் ஜெபத்திலே ஈடுபடுத்த அழைப்பெடுக்கப்படுகின்றோம். இந்த மனநிலைதான் நாம் ஜெபிக்கின்ற ஒரு மனநிலையாக இருக்க வேண்டும். அல்லது நம்முடைய ஜெபம் ஏனோதானம் என்கின்ற ஒரு ஜெபமாக மாறிவிடும். பல நேரங்களில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நாம் நேர்மறையாக சிந்திப்பதற்கு பதிலாக எதிர்மறையாக சிந்திக்க துவங்கி விடுகின்றோம். அதாவது நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கின்றது. ஏன் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும்? எதற்காக கடவுளிடம் நாம் ஜெபிக்க வேண்டும்? ஏன் நாம் மன்றாட வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மிலே எழ ஆரம்பிக்கின்றது. இந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாம் தொடர்ந்து ஜெபிக்க முடியாமல் போய்விடுகின்றது. ஏதோ ஆலயத்திற்கு வந்தாலும் கூட அதை ஒரு கடமையாக நாம் கருதுகின்றமே தவிர விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து இறைவனிடத்திலே வேண்டக்கூடிய மனநிலையை நாம் பெறாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அழைப்பெடுக்கின்றார். இதோ நாம் ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்திலே மனந்தளராமல் நாம் ஜெபிக்க வேண்டும். எவ்வாறு அந்த கைம்பெண் மீண்டும் மீண்டுமாக இதோ அந்த தலைவரை நாடி சென்றாரோ அதன் வழியாக அவர் அந்த நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். அந்த மனநிலை உடையவர்களாக இன்றைக்கு வாழ அழைப்பெடுக்கப்படுகின்றோம். பொதுவாக நம்முடைய குடும்பத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகள் எளிதாக அதை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வார்கள். ஆனால் எளிதாக அவர்கள் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்ற பொழுது அவர்கள் மீண்டும் மீண்டுமாக தொடர்ந்து நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நம்மிடம் அதை கொடுப்பதற்கு மனம் இல்லை என்றாலும் அல்லது பணம் இல்லை என்றாலும் கூட அவர்களுடைய தொல்லையின் பொருட்டு எப்படியாவது எங்கேயாவது அந்த பணத்தை பெற்று நாம் அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக அல்லது அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். அத்தகைய மனநிலை உடையவர்களாக வாழ இன்றைக்கு அழைப்பெடுக்கப்படுகின்றோம். நம்முடைய இறை வேண்டலிலே நாம் தொடர்ந்து நாம் வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அதிலே தளர்ச்சி விடாமல், அதிலே எந்த ஒரு மனசோர்வு அடையாமல், அதில் எந்த ஒரு கேள்விக்குறியும் எழுப்பாமல் இதோ இறைவன் நம்முடைய கூக்குரலுக்கு செவி சாய்ப்பார் என்கின்ற எண்ணத்தோடு மீண்டும் மீண்டுமாக இறைவனை நாம் தேடி நாடி செல்ல அழைப்பெடுக்கப்படுகின்றோம். உறுதியான உள்ளத்தோடு நாம் கடவுளை தேடி நாடி செல்கின்றோமா என்ற கேள்வியும் இன்றைக்கு எழுப்ப நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் அழகாக வாசிக்கின்றோம். நாம் கடவுளை நோக்கி செல்லும் போது, குறிப்பாக அவரை நோக்கி நாம் கூக்குரல் எழுப்புகின்ற பொழுது அவர் நமக்கு துணை செய்ய காலம் தாழ்த்த மாட்டார். அவர் எப்பொழுதுமே நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கின்றார். சங்கீதக்காரர் குறிப்பாக 126வது சங்கீதத்திலே நாம் இன்றைக்கு அழகாக வாசிக்க கேட்டோம். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவர் உமக்கு நிழலாக அவர் இருக்கின்றார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவிலே நிலவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் என்று சங்கீதக்காரர் அழகாக ஆண்டவருடைய உடனிருப்பை
அவருடைய செயல்பாட்டை நமக்கு விவரித்து கூறுகின்றார். அத்தகைய இறைவனை நாம் நாடி தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அத்தகைய இறைவனிடத்திலே நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட இறைவனை நாம் சார்ந்து வாழ்கின்ற பொழுது அவர் எப்பொழுதுமே நம்முடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கின்றார். நம்முடைய குரலுக்கு அவர் செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கின்றார். நாம் வேண்டுகின்ற பொழுது நம்முடைய வேண்டலுக்கு அவர் செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் இதை நம்முடைய மனித மனம் பல நேரங்களில் உணர்ந்து கொள்வதில்லை. இதோ நாம் கேட்பது உடனடியாக கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நாம் கேட்டது கிடைக்கவில்லை என்று நாம் மனம் சோர்ந்து போகின்றோம். பல நேரங்களிலே மனம் தளர்ச்சி அடைந்து விடுகின்றோம். தொடர்ந்து நம்மால் ஜெபிக்க முடியாத ஒரு நிலைப்பாடு ஏற்படுகின்றது. அந்த ஜெபத்திலே தோய்வு ஏற்படுகின்றது. இன்றைக்கு அந்த ஜெபத்திலே நாம் மீண்டும் மீண்டுமாக இறைவனை நாடி செல்லக்கூடியவர்களாகும். மனம் தளராமல், தளர்ச்சி அடையாமல் இறைவனை நாம் நாடி தேடி செல்ல, குறிப்பாக ஜெபத்திலே நம்மையே நாம் ஈடுபடுத்திக் கொள்ள இன்றைக்கு அழைப்பு எடுக்கப்படுகின்றோம். அதைத்தான் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 7வது வசனம் நமக்கு சொல்லுகின்றது. குறிப்பாக நாம் விவிலியத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது பல இடங்களிலே ஆண்டவர் எவ்வாறு இதோ மக்களின் கூக்குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதற்கு சான்றாக அமைகின்றது. அதற்கு முதல் சான்றாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு அமைகின்றது. இதோ மோயிசன் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது, இதோ அந்த இஸ்ரேல் மக்கள் அமலேக்கருக்கு எதிராக வெற்றி கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டை பார்க்கின்றோம். யோசுவா இதோ அந்த அமலேயருக்கு எதிராக அவர் சண்டையிடுகின்ற பொழுது, போரிடுகின்ற பொழுது அவர் அங்கே வெற்றி காணக்கூடியவராக இருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் அவருடைய மோயிசனுடைய கரங்கள் தளர்ந்து போகின்றதோ அப்பொழுதெல்லாம் இதோ அந்த இஸ்ரேல் மக்கள் போரிலே தோல்வி வரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இதோ அந்த மோயிசன் கொண்டிருந்த அந்த மனநிலை இன்றைக்கு நீங்களும் நானும் கொண்டிருக்க அழைப்பெடுக்கப்படுகின்றோம். தொடர்ந்து இறைவனை நாம் தேடி நாடி செல்ல அழைப்பெடுக்கப்படுகின்றோம். ஜெபிக்கின்ற மக்களாக, மனம் தளர்ச்சி அடையாமல் ஜெபிக்கின்ற மக்களாக வாழ அழைப்பெடுக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். அங்கே இதோ காயின் ஆபேலுடைய அந்த நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். இதோ காயின் ஆபேல் மீது கொண்டிருந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவரை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. ஆண்டவர் இதோ அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆபேலுடைய குரலுக்கு மட்டுமல்ல, மாறாக அவர் சிந்திய அந்த இரத்தத்தின் குரலுக்கும் ஆண்டவர் செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கின்றார். எங்கே உன்னுடைய சகோதரன் என்று இதோ காயினை பார்த்து ஆண்டவர் குரல் எழுப்புகின்றார். அப்படிப்பட்ட ஒரு இறைவனாக, கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கின்றார். நாம் எப்பொழுதெல்லாம் குரல் எழுப்புகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். தொடர்ந்து நாம் விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். இதோ அங்கே எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இதோ அவர்கள் அழுகுரல் எழுப்புகின்றார்கள், அவர்கள் கண்ணீர் சிந்துகின்றார்கள். கடவுள் அவருடைய அழுகுரலையும் அவர்களுடைய கண்ணீரையும் கண்டும் காணாமல் இருக்கவில்லை. மாறாக அவர்களை பார்த்து அழகாக சொல்கின்றார், இதோ உங்களுடைய கண்ணீரை நான் கண்டேன், உங்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன் என்று சொல்கின்றார். உங்களுக்கு நான் விடுதலை கொடுப்பேன் என்று சொல்கின்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக உங்களுடைய குரலுக்கும் என்னுடைய குரலுக்கும் ஆண்டவர் நமக்கு செவிசாய்ப்பார். நாம் துன்பப்படுகின்ற பொழுது, நாம் வேதனை உறுகின்ற பொழுது, தோல்வி அடைகின்ற பொழுது, மனம் சோர்ந்து போகின்ற பொழுது, ஆண்டவரை நாம் நாடி தேடி செல்கின்ற பொழுது, மீண்டும் மீண்டுமாக நாம் அவரை தேடி நாடி செல்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் உங்களுடைய குரலுக்கும் என்னுடைய குரலுக்கும் அவர் செவி சாய்ப்பார் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த குரலுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். அதுதான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இறை நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து வாழ அழைப்பெடுக்கப்படுகின்றோம். அந்த விசுவாசம்தான் நம்மை தொடர்ந்து ஜெபத்தில் ஈடுபட அது நமக்கு துணையாக இருக்கும். நாம் ஜெபிப்பதில் அது நமக்கு ஒரு அர்த்தத்தை தரும். இது நிச்சயமாக நம்முடைய குரலுக்கு ஆண்டவர் செவி சாய்ப்பார் என்கின்ற அந்த மனநிலை நம்மிடம் ஏற்படும்.
இல்லை என்றால் நாம் மனம் சோர்ந்து போகக்கூடியவர்களாக, இதோ தளர்ச்சி உடையக்கூடியவர்களாக நாம் தொடர்ந்து ஜெபத்தில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது இந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வோம். இதோ நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நிச்சயமாக கடவுள் நம் சார்பாக இருக்கின்றார். நம்முடைய கூக்குரலுக்கு அவர் செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மீண்டும் மீண்டுமாக இறைவனை நாம் நாடி தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்க அழைப்பெடுக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஜெபம் இறைவனுக்கு உகந்த ஜெபமாக இருக்கின்றதா? நம்முடைய தேவைகள் கடவுளுக்கு உகந்த ஒரு தேவையாக இருக்கின்றதா? அல்லது நம்முடைய சுயநலத்திற்காக அல்லது தான் தோண்டித்தனமாக வாழ்வதற்காக, நாம் மகிழ்ச்சியோடு இன்புற்று வாழ்வதற்காக மட்டுமே நம்முடைய ஜெபம் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்கவும் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஜெபம் இதோ கடவுளுக்கு உகந்த ஜெபமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய தேவை இதோ எல்லோருக்கும் சார்ந்து இருக்கக்கூடியதாக, சுயநலமற்ற ஒரு தேவையாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஜெபத்தை நிச்சயம் இறைவன் கேட்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மனநிலையை நாம் பெற்றிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு நாளும் நாம் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்திலே மனம் தளர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல், விரக்தி அடையாமல் தொடர்ந்து மீண்டும் மீண்டுமாக எவ்வாறு அந்த கைம்பெண் இதோ அந்த தலைவரிடத்திலே மீண்டும் மீண்டுமாக அவர் வற்புறுத்தி இதோ அவர் சென்று கொண்டே இருந்தாரோ, அதே போல் நாமும் மீண்டும் மீண்டுமாக இறைவனை நாடி தேடி செல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஒரு நாள் மனம் தளர்ந்து போகாதபடி நம்மையே நாம் பார்த்து கொள்ள இறைவன் அருள் தர வேண்டும் என்று அதற்கான வரத்தை தெய்வீக பலியிலே மன்றாடுவோம். ஆமீன். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் என்று எஸ்ஐயா இறைவாக்கினர் 58வது அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே இவ்வாறாக சொல்கின்றார். எனவே அதே நம்பிக்கையோடு மனநிலையோடு நம்முடைய தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் அடுத்தவரின் தேவைகளுக்காகவும் இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். நம்பிக்கையாளர் மன்றாட்டு. அன்பு தந்தையே, எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர்கள், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் உம் இறை ஆட்சியின் விழுமியங்களை தம் சொல்லாலும் செயலாலும் சான்று பகர வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் இறைவா, இன்றைய உலகில் நிலவும் போர், வன்முறை, மதக்கலவரம், இனவெறி, சாதிய பாகுபாடுகள் இவைகளை முற்றிலுமாக கலைத்து எல்லோருக்கும் எல்லாம் சமம் என்ற உம் சித்தாந்தங்களை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் இறைவா, இன்றைய சூழலில் உலகில் நிலவும் பொருளாதார நெருக்கடிகள், உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், இதன் விளைவாக ஏற்படும் விலைவாசி உயர்வு, உயர்நிலையில் உள்ளவர்கள் தான் வாழ முடியும் என்ற சூழல் மாறி ஏழைகள் வாழ்வு வளம் பெற உம் இரக்கத்தை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையாளரின் மன்றாட்டு. அன்பு தந்தையே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளை உன் பாதம் சமர்ப்பிக்கின்றேன். அவர்கள் தங்கள் பள்ளி கடமைகளை சரிவர செய்யவும், நடைபெறும் தேர்வுகளில் தகுந்த முறையில் நல்ல முறையில் வளர்ச்சிக்கவும் நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். குறிப்பாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது எத்தகைய மனநிலையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். மனந்தளராமல் விடாமுயற்சியோடு எல்லா தருணங்களிலும் இறைவன் ஒருவரே நமக்கு துணை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். யார் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிடாத தெய்வமாக இருக்கின்றார் என்கின்ற மனநிலையோடு நாம் ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஜெபத்திலே என்னுடைய தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் அடுத்தவரின் தேவைகளுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய மனநிலையை நான் பெற்றிருக்கின்றான் என்று சிந்தித்து பார்ப்போம். எல்லா நேரங்களிலும் இறை நம்பிக்கையோடு இறை விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். மனந்தளராமல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து இறைவனை தேடி நாடக்கூடிய மக்களாக வாழ வளர இறைவன் அருள் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்குமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகும் ஈடேற்றுபவராகும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து தூய கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களில் எங்களோடு வாழ்ந்து மரித்த எங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்களை நீர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை எல்லாம் பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் ரத்தம் நம்மை காத்து நமக்கு முடிவெல்லாம் வாழ்வளிப்பதா. ஆமென்.
நீராக மலைகின்ற மனம்தானே, மழை நாடும் நிலம்தானே, தாராயும் அருளினை அன்பின் அமுதமே அருளின் அருளே உன்னில் வாழ வேண்டும். கருணை தெய்வமே கனிவின் செல்வமே உந்தன் அருளை வேண்டும். அன்பின் அமுதமே அருளின் அருளே உன்னில் வாழ வேண்டும். கருணை தெய்வமே கனிவின் செல்வமே உந்தன் அருளை வேண்டும். என்னில் இருந்து வந்து உயிரில் கலந்து நின்று உறவில் வாழும் தெய்வமே, அருளில் மகிழ்வு தந்து அன்பில் நனைந்து வந்து அன்பில் வாழும் தெய்வமே. நிழலாக தொடர்வாயே, அரணாக காப்பாயே, விருந்தாக நிறைவாயே, மருந்தாய் நலம் தருவாயே. என்னில் இருந்து வந்து உயிரில் கலந்து நின்று உறவில் வாழும் தெய்வமே, அருளில் மகிழ்வு தந்து அன்பில் நனைந்து வந்து அன்பில் வாழும் தெய்வமே. ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை மீட்டிடும். ஆயிர காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும். உருது சத்ருவிடம் நின்னை காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். ஆராதனையினிடம் உம்மை வாழ்த்துவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். யூபிலி ஜெபம். விண்ணகத் தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற அமைதியையும் மகிழ்ச்சியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக்குக. ஆமேன். திருமண அறிக்கை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் ரெடில்ஸ் புனித ஆரோக்கிய மாதா பங்கை சார்ந்த தந்தை எஸ் இன்னாசி, தாய் லீமா ஜான்சி ராணி இவர்களின் மகன் இன்பன் பிரிட்டோ அவர்களுக்கும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு குழந்தை இயேசு அன்பியத்தை சார்ந்த தந்தை ரவி, தாய் மரிய புஷ்பம் இவர்களின் மகள் லிசி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஜான் போஸ்கோ அன்பியத்தை சார்ந்த தந்தை மோரிஸ் டிமாண்ட், தாய் ஜெனிஃபர் டிமாண்ட் இவர்களின் மகன் ஜெரி டிமாண்ட் அவர்களுக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் ஐயப்பத்தாங்கல் புனித பனிமய மாத ஆலய பங்கை சார்ந்த தந்தை இயேசுதாஸ், தாய் ஜெனிஃபர் இவர்களின் மகள்
அனுசுயா ஜோதி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பெஞ்சமின் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஸ்ரீனிவாசன், தாய் லிசி இவர்களின் மகன் அர்ஜுன் அவர்களுக்கும் குழித்துறை மறை மாவட்டம் மணக்காரை புனித அந்தோனியார் பங்கை சார்ந்த தந்தை தங்கம், தாய் ரோஸ்மேரி இவர்களின் மகள் மேரி அபிஷா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித சில்வஸ்டர் அன்பியத்தை சார்ந்த தந்தை அமல்ராஜ், தாய் ஜேம்ஸ் தமிழரசி இவர்களின் மகன் ஜோசப் அருள்ராஜ் அவர்களுக்கும் பாலசூர் மறை மாவட்டம் கிறிஸ்து பேராலய பங்கை சார்ந்த தந்தை இமானுவேல் வின்சென்ட் கான், தாய் எலன் கான் இவர்களின் மகள் ரோஸ்மேரி கான் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித மைக்கேல் அன்பியத்தை சார்ந்த தந்தை சூசை நாயகம், தாய் ஜுசின் இவர்களின் மகன் ரெஜின் ஜூட் கிளென் அவர்களுக்கும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் வேளச்சேரி புனித இடைவிடா சகாயன்னை பங்கை சார்ந்த தந்தை தேவதாஸ், தாய் சரோன் இன்பவல்லி இவர்களின் மகள் கிருபா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே, இன்று பொது காலம் 29ஆம் ஞாயிறு. இன்றைய திருப்பலியை சிறப்பித்த அன்புரோஸ் அன்பயத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நம்முடைய கைதட்டுதல் மூலம் நாம் தெரிவிப்போம். அடுத்த வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் அன்பியம் திரு இறுதி ஆண்டவர் அன்பை சிறப்பிப்பார்கள். இந்த வார புனிதர்கள் 22ஆம் தேதி புதன்கிழமை புனித 2ஆம் ஜான் பால் அவருடைய நினைவு நாள். கடந்த வார காணிக்கை 61,525 ரூபாய். இந்த வார சிறப்பு அறிவிப்பு: அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி விவிலிய வினாவிடை போட்டியானது நடைபெறும். 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் 6:30 மணிக்கு திருப்பலியும் தாஸ்புரத்தில் நடைபெறும். இன்று வின்சென்ட் பால் அவர்கள் சிறப்பு காணிக்கை எடுப்பார்கள். அன்பைய கூட்டமானது 23ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 7:15 மணி அளவில் குழந்தை இயேசு அன்பயமானது இறுதிராஜ் ரீட்டா நிர்மல் மேரி இல்லத்தில் நடைபெறும். 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் புனித அன்னம்மாள் அன்பியம் ஜெசிந்தா அமிர்தராஜ் இல்லத்தில் நடைபெறும். 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் சில்வஸ்டர் அன்பியமானது ஜெயக்குமார் இல்லத்தில் நடைபெறும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை நம்பிக்கையோடு ஜெபிக்கும் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி.